ஹாய், இன்னைக்கு நம்ம 2007 வந்த த ஓஃபனேஜ் அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான ஹொரர் த்ரில்லர் கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு அனாதை ஆச்சிரமம் ஒரு சில காரணங்களால் கைவிடப்பட்டதுக்கப்புறம் அந்த ஓஃபனேஜில் வளர்ந்த நம்ம ஹீரோயின் அதை விலைக்கு வாங்கி இவங்க அந்த இடத்துக்கு இவங்க குடும்பத்தோடு வராங்க. வந்ததுக்கப்புறம் இவங்களோட மகன் அந்த இடத்துல மர்மமான முறையில் காண போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க மகனை அந்த இடத்துல தேடி கண்டுபிடிக்கிறப்ப இந்த இடத்துல நடந்திருக்க கொடூரமான ஒரு சம்பவத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதோடைய இவங்க பையனை தேடி கண்டுபிடிக்கிறப்ப இந்த அரண்மனையில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதோடைய இவங்க பையனை தேடுறதுக்கான க்ளூவும் இந்த ஆர்ஃபனேஜில் இவங்களுக்கு கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு இவங்க பையனை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் என்னத்தான் நினச்சுன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட முடிச்ச கதை தான் இந்த படத்தோட கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க, சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிங்க. வாங்க இந்த கதையை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு அனாதை ஆச்சிரமத்தை தான் காட்டுறாங்க. அந்த ஆச்சிரமத்தில் இருக்க பசங்க எல்லாரும் அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. லாரா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இவங்க எந்த மாதிரி கேம் விளையாடுறாங்கன்னா, இப்படி கவுண்ட் டவுன் பண்ணிட்டு திரும்பி பார்க்கணும், அவங்க ஃப்ரீஸ் ஆகி நிற்கணும். திரும்பி பார்க்கும்போது யாராச்சும் அசைஞ்சா அவங்க அவுட் ஆயிடுவாங்க. இவங்கெல்லாம் அப்படியே விளையாடிக்கணும் போது உள்ளுக்கு டெலிஃபோன் ரிங் ஆகுது. இந்த ஆர்ஃபனேஜை நடத்திக்கிட்டு இருக்கவங்க அதை எடுக்கிறாங்க. நாங்கள் லாரா பொண்ணை தத்தெடுத்துக்கலான் இருக்கோம், இப்போ நாங்கள் அங்கே வரவா அப்படின்னு நினைக்கி இவங்களும் சரி கிளம்பிவாங்க, நான் அவளை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற சொல்ல இங்கிட்ட அவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெளியே லாரா இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட இப்படியே கட் பண்ணி நிறைய சின்ன பசங்க பேப்பரை கிழிச்சா உள்ளுக்கு இப்படி படத்தோட டைட்டிலை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட் பண்ணி ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தூக்கத்துலேருந்து பயந்து போயிட்டு இருந்துருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களோட மகன் பயங்கரமாக அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். அம்மா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வராங்க. பார்த்தா அவன் கொஞ்சம் பயந்து போயிட்டு இருக்கான். சீமோன் என்னடா ஆச்சு அப்படின்னு நினைக்கி அம்மா கிட்ட வாங்கம்மா அப்படின்ற சொல்கிறான். இவங்களும் போகிறாங்க. எங்கடா உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் பீட்டர் ஜாக்சன் அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்னு நினைக்கி அவங்க 2 பேரும் இப்போ இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இவனுக்கு இமேஜினரியாக இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனே கற்பனை படிக்கிறான். இதை நம்ம ஹீரோனும் சின்ன பேத்தனை அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக விட்டுறாங்க. இவன் பயந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் சின்ன வயசில் இப்படி தான் இந்த இடத்துல பயந்து போயிட்டு இருக்கப்ப தூரத்தில் பார்த்தியா ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அதுலேருந்து லைட் நம்ம இருக்க இந்த இடத்துல பட்டதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் இருந்தோம்னா நம்மளை கண்டிப்பாக அது பாதுகாத்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல இவனும் அந்த லைட் ஹவுஸை பார்க்க அந்த லைட் ஹவுஸ் இப்போ ஒர்க்கில் இல்லை. இவங்க என்ன செய்யறானா, ஒரு கிளாக் மைக் எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி சில்வர் மைக் இருக்குது, அதை மேலே லைட்டில் அடிக்க இப்படி லைட் அந்த மைக்கு பட இவனும் சிரிக்கிறான். இப்போ நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்ற சொல்ல இவங்களும் தூங்கு நாளைக்கு காலைல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க வச்சுறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இருந்த அந்த அனாதை ஆச்சிரமம் அதைத்தான் இவங்க இப்போ விலைக்கு வாங்கியிருக்கான். வாங்கி ஒரு வீடு மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வராங்க. அவர் பியானோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சைமோனுக்கு இருக்க இந்த பிரச்சனை சரி பண்ணியே ஆகணும். அவன் எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ அவன் சின்ன பையன், நம்மளும் அந்த வயசில் அப்படி தான், அவன் வளர வளர அது சரியாயிரும், இதை பெருசாக நினச்சி வருத்தப்படாத, ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு சைமோன் அவன் வரான். அம்மா வாங்க விளையாடலாம், அப்பா வாங்க விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட, அப்பா நான் பிஸியாக இருக்கேன், அம்மாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனை அவனை கூட்டிக்கிட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு பீச் ஒன்று இருக்கும், அதை பார்த்துட்டு வரலாம் வான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு வராங்க. பேசிக்கிட்டே வராங்க. சின்ன வயசில் ட்ரெஷர் அண்ட் கேம் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவாங்களா. இவங்ககிட்ட இருக்க ஒரு திங்ஸை எடுத்து ஒளிய வச்சுட்டு நிறைய க்ளூவெல்லாம் கொடுப்பாங்களா. அந்த க்ளூவை வச்சு இவங்களோட பொருளை கண்டுபிடிச்சா இவங்க கேட்டது கிடைக்குமா. நாங்கள் சின்ன வயசில் இந்த பீச்சில் தான் இந்த கேம் விளையாடுவோம், நம்ம கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் இங்கே ஒரு குகை மைக்கு இருக்குது, அதில் தான் ஒளிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காட்டுறாங்க. இவனும் அம்மா நான் அதுக்கு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு கேட்க இவங்களும் டார்ச் லைட்டை கொடுத்து போய் பார்த்துட்டு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இவன் உள்ளுக்கு போக இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவனுக்கு இந்த சிப்பி அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க விளையாடுறதுக்காக. உள்ளுக்கு போன இவன் ஒரு இடத்துல எதையோ பார்த்து அப்படியே அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் போனவனை காணான்னு சொல்லிட்டு இவங்க பின்னிக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அந்த பக்கம் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான். என் வீட்டுக்கு வரியா விளையாட போகலாம் அப்புறமேலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இவங்களும் யார் கூட பேசிக்கிட்டு இருக்க, இமேஜினரி ஃப்ரெண்டு கூட அப்படின்னு இருக்கு. இவன் பக்கத்தில் அம்மா இந்த இடத்துல எனக்கு தோமஸ் அப்படின்ற புது ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிடைச்சான், அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க இங்கிட்ட ஹீரோயினும் சரின்னு சொல்கிறான். இவன் அங்கேருந்து போயிட இங்கிட்ட நம்ம ஹீரோயின் டார்ச் லைட் அடித்து அந்த பக்கம் பார்க்குறான். யாருமே இல்லை, ஆனால் பனியை ஃபுட் பிரிண்ட் மட்டும் இருக்குது. இவங்களும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரப்ப இங்கிட்ட சைமோன் அவன் என்ன செய்யறான்னா இவங்க கலெக்ட் பண்ண சிப்பியெல்லாம் அப்படியே கீழே போட்டுக்கிட்டே வரான். ஏன்னு சொல்லி கேட்க தோமஸ்க்கு அப்போ தான் நம்ம வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி அவனுக்கு கண்டுபிடிக்க லேசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ணால் அடுத்த சீனில் நல்ல மழை. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் யாரோ தட்டுறான்.
இவனும் வந்து திறந்தா இப்படி ஒரு வயசான ஒரு பாட்டி, யார் நீங்கள் எவ்வளோ கேட்க, நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர், உங்கள் பையனை பற்றி தான் நான் பேச வந்தேன், அவன்கிட்ட ரிப்போர்ட்லாம் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உள்ளுக்கு போய்ட்டு பேசலாமா அப்புறமே கேட்க இவங்களும் உள்ளுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த இடம் வந்து பல வருஷத்துக்கு உங்களுக்கு அனாத ஆச்சரியமாக தானே இருந்துச்சு, இப்போ நீங்கள் இதை வாங்கியிருக்கீங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, நானும் சின்ன வயசில் இந்த ஆச்சிரமத்தில் தான் வளர்ந்தேன், ஒரு சில ஸ்பெஷலான குழந்தைகள்லாம் இந்த இடத்துல நாங்கள் அடாப்ட் பண்ணி வளர்க்கலான் இருக்கோம், அதுக்காக தான் இந்த இடத்த வாங்கினேன் அப்படின்னு அதுக்கப்புறம் சைமனை பற்றி பேசுகிறாங்க. அவனை நீங்கள் எவ்வளோ நாளாக அடாப்ட் பண்ணி வளர்க்குறீங்க அப்படின்னு இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது, சைமன் வந்து நம்ம ஹீரோன்ட்டு பையனே இல்லை, இவங்க அடாப்ட் பண்ணி தான் வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கிட்ட அந்த பாட்டி, நீங்கள் கேட்ட ரிப்போர்ட்லாம் எடுத்துருந்துருக்கேன் பாருங்கள், அவனுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்ககிட்ட வாங்க, நாங்கள் அவனை நல்லாவே வந்து பார்த்துக்குறோம் அப்புறமே சொல்ல, என்னோட ஹஸ்பண்டும் டாக்டர் தான், நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்புறமே சொல்லிட்டு இவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இவங்க அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாங்க, அதில் அவனுக்கு HIV இருக்கதா வந்து போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோன் பயங்கரமாக வந்து வருத்தப்படுறாங்க. அதை எடுத்து ஒரு ட்ராயரில் போட்டு லொக் பண்ணி இவங்க வந்து சாவி எடுத்துக்கிறாங்க. மேலே வந்து பார்த்தா சைமன் அந்த இடத்துல வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. கட் பண்ணால் அன்றைக்கி நைட் இவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து டங்குன்னு ஏதோ ஒரு சத்தம். இவங்களும் என்னடா சத்தம் அப்புறமே எந்திரிச்சிடான். எந்திரிச்சு பார்த்தா அந்த சத்தம் வெளியே கேரேஜில் இருந்தால் வருது. இவங்களும் வந்துடுறான். வந்து அந்த கேரேஜுக்கு சுற்றி முற்றி பார்க்குறான். நிறைய பழைய திங்ஸ்லாம் இருக்குது. டக்குன்னு டம்முன்னு ஏதோ கீழே விழுக பின்னுக்கு திரும்பி பார்த்தா காலையில் வந்து பாட்டி தான் அந்த இடத்துல இருக்காங்க. கையில் ஒரு ஷவல் வேற வச்சுருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்புறமே கேட்க அவங்க அந்த இடத்துல திருன்னு முடிச்சுட்டு அங்கேருந்து அவசரமாக ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பின்னுக்கு வந்து துரத்திட்டு வராங்க. இருந்தாலும் அந்த காட்டுக்கு போய்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க போய்ட்டு அவங்க ஹஸ்பண்டை எழுப்பி நடந்ததெல்லாம் சொல்ல அவர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அந்த பாட்டியை காணோம். சரி அத்தான் அவங்க இங்கேருந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. கட் பண்ணால் அடுத்த நாள் வந்து இவங்க எந்திரிக்கிறாங்க. வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்தா இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. வாசல் ஃபுல்லாக ஒரே சிப்பியாக இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது என்னென்னா, இவங்கள்ட்ட மகன் அந்த தோமஸ் வீட்டுக்கு வர்றதுக்காக நிறைய சிப்பிகள்லாம் ரோட்டில் போட்டு வந்தான். அதெல்லாம் எப்படி இங்கே வந்துச்சுன்னு இவங்க பார்க்க வீட்டுக்கு யாரோ ஒரு ரூமுக்கு போய்ட்டு கதவை இப்படி மூடுற மாதிரி காட்டுறாங்க. இந்த சத்தம் நம்ம ஹீரோனுக்கு வந்து கேட்டுருது. கட் பண்ணா இவங்க வந்து உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அவன் ஒரு புக் மேக்கி படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த புக்கை படிச்சுட்டு இந்த டக்குன்னு கேட்டுறான், உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னு இருக்கு. இவங்களும் 37ன்னு சொல்கிறான். சரி எத்தனை வயசில் வந்து எல்லாரும் இறப்பாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறான். எல்லாரும் வந்து வயசாகி தான் இறப்பாங்க அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பல வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து வயசே ஆகலாம், 6 வயசு தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. நானும் இந்த இடத்துல இறந்துருவேன்னா ஆனால் எனக்கும் வயசாகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இவனை ஒரு மாய்க்கு பார்க்குறாங்க. அடுத்த சீனில் அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. இவன் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வியர்டாக இருக்குது. இவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் யார் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி இந்த மாஸ்க் போட்டது யார் அப்படின்னு அவன் தான் தாமஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நாங்களாம் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறதா பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவங்களும் என்ன கேம்னு சொல்லி கேட்க ட்ரெஷர் அண்ட் கேம் தான். நம்மளுக்கு தேவையான ஒன்றை வந்து இவங்க எடுத்து ஒளிய வச்சுக்குவாங்க இந்த வீட்டில். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய க்ளூ கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஒரு வரத்தை அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சரி இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு இவன் அவன்ட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கட்டுறான். அதில் ஒரு கவர் மைக் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்த்தா உள்ளுக்கு வந்து இந்த பேபி டீத்துன்னு சொல்லுவாங்க, அது நிறைய இருக்குது. இதெல்லாம் சின்ன பசங்களோட பட்கால்டா அப்படின்னு கேம் ஆரம்பிச்சிருச்சுமா. என்னோட காயின் இதில் வந்து காணா. என்னோட காயினை எடுத்து அவங்க ஒளிய வச்சுட்டாங்க. இந்த பேபி டீத்தெல்லாம் எங்கே வச்சுருப்பீங்க அப்படின்னு இவங்க ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு காட்டுறான். அதில் இருக்க பொட்டில் ஒரே மணலாக இருக்குது. வீட்டில் முன்னுக்கே வந்து மணலில் ஒரு தோட்டமே செஞ்சுருக்கீங்க, அந்த இடத்துல தான் அடுத்த குழு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவசரமாக ஓடி வராங்க. இவங்க வந்து அந்த மலையில் வந்து அதை தேடினா உள்ளுக்கு வந்து இப்படி ஒரு கல் மயக்கி மாட்டுது. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்கம்மான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடுறான். இவங்களும் வந்து பின்னிக்கு வந்து துரத்திட்டு வராங்க. துரத்திட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஒன்று, அதில் இந்த மாதிரி கல்லெல்லாம் வந்து சேர்த்து வைப்பான். அதில் பார்த்தா உடஞ்ச ஒரு க்ராஸ் ஒன்று இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு இது வந்து ஆஃபனேஜ் தானே, இதில் சர்ச்செலாம் இருக்கும். அதுகளுக்கு வந்து பார்த்தா ஒரு பாக்ஸுகளுக்கு இப்படி ஒரு பொம்மை மைக்கு இருக்குது. அந்த பொம்மைகளுக்கு நிறைய பொம்மை இருக்கும். அது ஒவ்வொன்றுன்னா அப்படியே கழட்டி உள்ளுக்கு இருந்து எடுக்கிறான் பாருங்க ஒரு கீயை. அந்த கீயை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வேறு போடுது. இவன் அந்த கீயை எடுத்துகிட்டு கிச்சனுக்கு கூட நம்ம ஹீரோயின் வந்து பின்னிக்க வந்து துரத்திட்டுறான். சரியாக நம்ம ஹீரோயின் இவனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ராயரையும் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு இருந்து அந்த ஃபைல் எடுத்து இப்படி உதாரணம் பாருங்க. உள்ளுக்கு இருந்து காயின்லாம் வந்து கீழே விழுகுது. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த காயின்லாம் எடுக்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமான ஷாக்கு. உனக்கு எப்படி இந்த ஃபைல் இந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சு அப்படின்னு இவன் வந்து தோமஸ் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பொய் சொல்லாது அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து பிடிச்சி தள்ளி விட்றான். தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஒன்றும் என் அம்மாவே கிடையாது, எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்போயோ இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒரு மாய்க்கு போயிருது. யாரா அதெல்லாம் சொன்னா அப்படின்னு தாமஸ் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நானும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்துல இறந்து போயிடுவேன், நீங்கள் வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் பேசாங்க அப்படின்ற சொல்லிட்டு தள்ளி விட்டு அங்கேருந்து போயிட இவங்க பயங்கரமாக வந்து வருத்தப்படுறாங்க. கட் பண்ண அடுத்த சீனில்
2 பேரும் சைமனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறாங்க. உங்ககிட்ட மறைக்கணும் இல்லைடா, நீ பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சோம் அப்படின்னு இவன் சொல்கிறான். என்னத்தான் இருந்தாலும் உண்மையை வந்து சொல்லியிருக்கலாம், பொய் சொன்னது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல கட் பண்ண அடுத்த நாள் காட்டுறாங்க. சைமன் வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறான். அவன் காதுக்குள்ளே ஒரு குரல், யாரோ வந்து அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்கள நம்பாத அப்படின்னு நம்ம சொல்கிற மேக்கி. இன்றைக்கி இவங்க வீட்டில் வந்து பார்ட்டி மேக்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் இன்னும் 5 அனாதை பசங்களை வந்து தத்தெடுத்து வளர்க்க போகிறாங்க. அதுக்கான ஃபங்க்ஷன் தான் பணி வந்து நடக்க போகுது. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் கதை திறந்துட்டு வந்து வா சைமன் பணியை போகலாம், உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இவன் வந்து அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தோமஸ் சொன்னால் பணியை ஒரு சீக்ரெட்டான ரூம் ஒன்று இருக்கா, அதை உங்களுக்கு வந்து திறந்து காட்ட சொன்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஆரம்பிக்காத, உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட் அது சொன்னா இது சொன்னான்னு சொல்லிட்டு வா பணியை போகலாம் அப்படின்னு சொல்ல இவன் வந்து டென்ஷன் ஆகி இவங்க கையில் வச்சிருக்க கேக்கை வந்து கீழே தட்டி விட்டு கத்திடுறான். நான் ஒன்றும் பொய் சொல்லலை அப்புறமே சொல்ல கன்னத்தில் ஒரு அரவணை விட்டுறான். இவன் வந்து அழுக தொடங்கிறான். இவங்க அங்கேருந்து போயிடுறான். கட் பண்ணால் அந்த பாட்டியில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட இங்கிட்டுன்னு சைமனை தான் தேடிட்டு இருக்கான். அந்த இடத்துல காணா எல்லா சின்ன பசங்களும் மாஸ்கெல்லாம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க இவங்க வீட்டுக்கு வந்து அந்த பாட்டி மைக்கே இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா அது வேற யாரும். அப்போ தூரத்தில் பார்க்குறான் பாருங்க, இப்படி ஒரு கோரமான ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் வந்து பயங்கரமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து சைமனை தான் தேடுறான். தேடி பார்த்தா எங்கேயுமே வந்து காணாம். அப்போ தூரத்தில் ஒரு விசில் சத்தம் கேட்குது. இவங்க திரும்பி பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட பையன் தான் கழுத்தில் வந்து ஒரு விசில் மைக்க ஒரு செயின் ஒன்று போட்டிருக்கான். இவங்களும் பக்கத்தில் வரான், அவனும் வரான். வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அவன்ட்டு மாஸ்க் வந்து எடுக்க பார்க்குறான். எடுக்க பார்த்தோன்னே இவனுக்கு வந்து கோவம் வந்துடுது. பயங்கரமாக இப்படி கத்திட்டு இவங்களை பிடிச்சி ஒரு தள்ளுறான். இவங்களும் உள்ளுக்கு போயிட அந்த கதை வந்து இவன் மூட இவனுக்கு கை வந்து அடிபட்டு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து கத்துறான். அப்படியே தடுக்கி விட்டு அவனை ஒரு பாத் டப் இருக்கும் அதில் போய்ட்டு விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் இவன் அந்த கதவை முடி சாவியை வந்து எடுத்து இப்படி காமிச்சிட்டு அங்கேருந்து ஓட இங்கிட்டு நம்ம ஹீரோன் கார்லோஸ் அப்புறமே கத்த அவரும் கதவை அடிச்சு திறந்துடுறாரு. என்னாச்சு அப்புறமே கேட்க சைமன் எங்க அப்புறமே சொல்ல இவங்க 2 பேரும் அந்த இடத்துல சைமனை தான் தேடுறான். அப்போ படிக்கட்டுக்கு அடியில் ஒரு டோர் இருக்கிறத வந்து பார்க்குறான். இப்போதான் அந்த ஃபெஸ்டரை வந்து திறக்கிறான். திறந்து பார்த்தா உள்ளுக்கு வந்து நிறைய இந்த இரும்பு லாடு அதுகள் தான் இருக்குது. இவங்களும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து சைமன் சைமன் சொல்லி கத்திக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அலைஞ்சு வரான். அந்த இடத்துல இருக்க சின்ன பசங்களோட மாஸ்க்லாம் திறந்து பார்க்குறான். சைமனை காணோம். அப்படியே தேடிக்கிட்டு அந்த பீச் கிட்ட வந்துடுறான். பீச் கிட்ட வந்தா இவங்க ட்ரெஷர்லாம் சின்ன வயசுல ஒரு குகையில ஒழிச்சு வைப்பேன்னு சொன்னா அந்த குகையில சைமன் இருக்க மாதிரி இவங்க வந்து பார்க்குறான். கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஓடி வந்து தடுக்கி விட்டு கீழே வந்து கால் வேற உடஞ்சிருது. இவங்க சைமன் சைமன் சொல்லி கத்திட்டு வர பின்னிக்கே வந்து கார்ல சவரம் வந்து துரத்திட்டு வந்துடுறாரு. துரத்திட்டு வந்து நம்ம ஹீரோனை தூக்குறாரு. சைமன் அந்த குகைகளுக்கு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோன்ட்டு கண்ணுக்கு மட்டும் தான் விளங்குறான். இங்கிட்டு இவர்கிட்ட கண்ணுக்கு வந்து விளங்கல. அங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல கட் பண்ணா அடுத்த சீன்ல வந்து அந்த இடத்துல போலீஸ்லாம் வந்து தேடுறாங்க. கடல்ல அந்த குகையிலன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் அவங்க வந்து மயங்கியிருக்கான். காலில் கட்டெல்லாம் போட்டு விட்டாச்சு. டாக்டர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் சரியானு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இப்போ கால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க சைமன் எங்க அப்படின்னு சொல்ல அவனை தான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கான். இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல இங்கிட்ட ஒரு போலீஸ் ஒருத்தன் வராங்க. இவங்க பேர் பிள்ளை. அவங்க வந்து உங்கள் பையனை வந்து இப்போ தேடிக்கிட்டு தான் இருக்கோம். உங்கள் பையனை நீங்கள் அடாப்ட் தான் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களோட தூரத்து ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து கிட்னாப் பண்ணியிருக்கலாமா, வேறு யார் மேலேயாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்க இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பாட்டி அவங்க மேலே தான் சந்தேகம் இருக்கதா சொல்கிறாங்க. அவங்க தான் அவனை வந்து ரீசெண்டாக வந்து தேடிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நைட் இவங்க வீட்டு கேரேஜில் கூட ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிமே சொல்ல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிமே கேட்டுட்டு அவங்கள பற்றி நான் தேடுறேன் அப்படிமே சொல்லிட்டு இவங்க போக கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. சைமன் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவர் எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியாமல் இவர்கிட்ட இவர் பாட்டி கொடுத்த செயின் ஒன்று இருக்கும், அதை எடுத்து கொடுத்து எப்போ சைமன் கிடைக்கிறானோ அப்போ இந்த செயினை நீ என்கிட்ட கொடு, இது ஒரு லக்கியான செயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை நம்ம ஹீரோனுக்கு வந்து இவர் போட்டு விட்றாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அப்படியே அடுத்தடுத்த நாள் போகுது. நம்ம ஹீரோன் தூங்கிட்டு இருக்கப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு கடலுக்கு இருக்க மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல ஒரு விசில் சத்தம் கேட்குது. இவங்க பயந்துக்கிட்டே வந்து எந்திரிக்கிறாங்க. இவங்க பையன் அந்த வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கு. வீல் சேரில் அப்படியே வந்து தள்ளிக்கிட்டு வந்தா இவங்க வீட்டில் யாரோ ஓடுற மாதிரி மேமாடியெல்லாம் சத்தம் கேட்குது. இவங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தா ஒரு ரூமுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம். இவங்க கதவை திறந்துட்டு வராங்க. வந்து பார்த்தா பெட்ல யாரோ வந்து படுத்திருக்க மாதிரி இருக்கு. கார்லோஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க பெட்ஷீட் விளக்குனா உள்ளுக்கு வந்து பொம்மை தான் இருக்கு. இங்கிட்டு கார்லோஸ் அவரும் வந்து ஒரு பக்கம் இங்கிட்டு சைமனை போலீஸ் தேடினாலும் இவர் ஒரு பக்கம் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு பையன் வீட்டில் இருக்க மாதிரியே அடிக்கடி ஃபீல் ஆகுது. கதவெல்லாம் வந்து தன்னால் மூடப்படுது. இதெல்லாம் வந்து இவங்க ஹஸ்பண்ட்டை சொல்ல இவர் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் மாதிரி ஒருத்தட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. இவங்க மனசில் இருக்க கஷ்டங்கள்லாம் சொல்லி எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அது மூலமாக இவங்களோட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாயிருன்னு ஒரு நம்பிக்கை. இங்கிட்ட வந்து ஒரு லேடி எடுத்து சொல்கிறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னுக்கு இவங்களோட பொண்ணு வந்து காணாமல் போயிட்டாங்க. ஒரு நாள் வந்து மர்மமான முறையில் வந்து அவள் இறந்து போயிட்டு
அவரோட டெட் பாடி மட்டும் தான் கிடச்சிச்சான். அதுக்கப்புறம் இவங்களோட பொண்ணு வீட்டில் இருக்கதா இவங்க அடிக்கடி வந்து ஃபீல் பண்ணுவாங்களாம். அப்படியுமே சொல்லி இவங்க அழுக இங்கிட்ட வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, இவங்க சொல்கிறது கரெக்ட் தான், செத்தவங்க நம்ம கண்ணுக்கு அடிக்கடி விளங்குவாங்க, அவங்க நம்ம உண்மையாமே வந்து நேசிச்சிருந்தா அப்புறமே சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கொஞ்சம் கடுப்பாயிரான். என் பையன் ஒன்றும் இறக்கலை, அவன் வந்து அந்த வீட்டில் தான் வந்து காணாமல் போயிருக்கான், கூடிய சீக்கிரம் என் பையனை வந்து நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு இவங்க சொல்ல இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துல மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் வந்து ஒட்டி வைக்கிறாங்க. இவங்களோட பையனை ஒரு நாள் தேடிக்கிட்டே ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் போடும்போது இவர் டக்குன்னு வந்து பிரேக்கை போடுவார். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து முன்னுக்கு பார்க்குறாங்க. அந்த வயசான ஆயா இவங்க தான் அன்றைக்கி என் வீட்டுக்கு வந்தாங்க அப்புறமே சொல்லிட்டு இவங்க காரை விட்டு இறங்குறாங்க. நில்லுங்க அப்புறமே தான் சொல்லுவாங்க. அவங்க திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயினை அப்படியே ஒரு ஆம்புலன்ஸில் அடிபட்டு அந்த இடத்துல வந்து கீழே வந்துடுறாங்க. எல்லாரும் அவங்கள தூக்கோட நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கையிலே வந்து பேபி ட்ரோலி வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த வண்டி டயர் கடியில் மாட்டிருக்கும். இவங்க போய்ட்டு அதுக்கு என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பாத்ரூமுக்கு பிடிச்சி தள்ளி விட்டானே அந்த பையன் போட்டிருந்தா அதே கொடூரமான மாஸ்க் போட்ட ஒரு பொம்மை. அந்த பொம்மையை பார்த்துட்டு இங்கிட்டு ஓடி வரான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் டாக்டர் தானே, அவர் சிபிஆர்லாம் பண்ணுறாரு. பண்ணா அந்த பாட்டி வந்து பொழைக்கல இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பார்க்குறான். அவங்க கழுத்தில் ஒரு விசில் மாக்கி ஒரு செயின் ஒன்று போட்டிருக்காங்க. இவங்க அதை எடுக்க அவங்களுக்கு ஒரு செகண்ட் உயிர் வந்து நம்ம ஹீரோயின் கையை இப்படி பிடிக்கிறான் பாருங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக வந்து கத்திறான். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வந்து இறந்து பேரை கட் பண்ணால் அடுத்த சீனில் வந்து அந்த போலீஸ்கிட்ட இந்த பாட்டியை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க பேருனா எந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லா டீட்டெயிலும் நம்ம ஹீரோனுக்கு வந்து கிடைச்சிது. அவங்க வீட்டிலேருந்து பழைய இந்த ஃபிலிம் ரோல் டேப் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவே வந்து எடுத்துக்கிட்டான். இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த சின்ன பசங்களாம் இவங்க அந்த அனாதை ஆச்சிரமத்தில் இருக்கப்ப இவங்க கூட இருந்தவங்களாம் பின்னுக்கு ஒருத்தவங்க கண்ணாடி போட்டவங்களை காமிச்சிட்டு இவங்க யாருன்னு தெரியுது அப்படின்னு இவங்க யாருன்னு தெரியல, நான் எடப்பாகி இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க தான் அந்த இறந்து போன பாட்டி. இவங்க அந்த ஆச்சிரமத்தில் தான் மிச்ச நாளாக வந்து ஒர்க் பண்ணதை அவங்க வந்து சொல்கிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து அந்த டேப்பை போட்டு ப்ளே பண்ண இங்கிட்டு வந்து அந்த போலீஸ் அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்களையும் காட்டுறாங்க. இவங்க ஒரு சிஸ்டராக இருந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் இவங்க வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணி அவர் மூலமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. பிறந்த குழந்தை வந்து ரொம்பவே கோரமான ஒரு மூஞ்சோட வந்து பிறந்திருக்கு. அதனால எப்போ பார்த்தாலும் மாஸ்க் போட்டு தான் அவனை வச்சிருப்பாங்களாம். வெளியே எந்த பசங்களோட வந்து விளையாட வர மாட்டாங்களாம். ஒரு நாள் இந்த பையன் இந்த அனாதை ஆசிரமத்தில் இருக்க ஒரு 5 பசங்களை கூட்டிக்கிட்டு அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல இவன் வந்து விளையாடிருக்கான். இவன்ட்டு மாஸ்க்கை அந்த 5 பசங்களும் வந்து பிடிங்கிட்டு அந்த குகைகளுக்கு தள்ளி மாஸ்க் இல்லாமல் வெளியே வாடா அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இவன் வந்து மாஸ்க் இல்லாமல் வெளியே வராமல் அந்த இடத்துல இருந்திருக்கான். அப்புறம் ஒரு கிழமைக்கு அப்புறம் அவனை அந்த இடத்துல டெட் பாடியாக கண்டுபிடிச்சி எடுத்ததா தான் போலீஸ் ரிப்போர்ட்டில் வந்து இருக்கதா இவங்க வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நாளே அந்த அனாதை ஆச்சிரமத்தையும் இழுத்து மூடிட்டதா இவங்க வந்து சொல்ல அந்த பையன்ட்டு பேர்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க தோமஸ்ன்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க பாருங்க. இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது இவங்களோட பையன் சொன்னது உண்மை தான். இவங்க பையன் கூட தோமஸை நான் பார்த்தேன், அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவா, அவன் தான் நீங்கள் என்னோட அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னான்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லியிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த டேப்பை போட்டு பார்க்கும்போது அந்த தோமஸ் முகத்தை காட்டுறாங்க பாருங்க. ரொம்ப வந்து விகாரமாக கொடூரமாக இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோன் கொஞ்சம் பயப்பட இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டை தான் காட்டுறாங்க. அவர் வந்து பையனை தேடி தேடி கிடைக்காதனால அவர் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோன் வந்து பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட்டை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு வராங்க. இவங்க வந்து படுத்திருக்க பக்கத்தில் அவர் வந்து படுக்க இங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம பையனுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவன் கிடைச்சிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போது இங்கே டோருக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் இருக்குது. வெளியே பார்த்தா டோருக்கு வெளியே யாரோ இருக்குமே இருக்கு. கதவை திறந்துட்டு வரான். இவங்க பயந்து போயிட்டு பார்க்க யாருன்னு பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட். அப்போ பக்கத்தில் வந்தது யாருன்னு சொல்லிட்டு வச்சுட்டு விலக்கி பார்க்குறான், யாருமே இல்லை. இங்கிட்டு இதை பார்த்து நம்ம ஹீரோன் மிரண்டு போக இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு இந்த பேயெல்லாம் ஓட்டுவாங்க. அந்த மைக்கு ஒரு இடத்துக்கு வரான். வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி உங்கள் வீட்டில் அமானுஷம் இருக்கதா நம்புறது அப்புறமே கேட்க இவங்க அந்த மாஸ்க் போட்ட பையன் அவன்கிட்ட முகமுடி இழுக்கும்போது அவன்கிட்ட மாஸ்கில் லைட்டாக சின்ன துண்டு ஒன்று பிஞ்சிட்டு வந்திருக்கும். அதை எடுத்து காட்டுறான். இது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த ஆச்சிரமத்தில் வளர்ந்த ஒரு பையன்ட்டு மாஸ்க். அவனை நான் அந்த இடத்துல பார்த்தேன், அவன்ட்டு தான் அது அப்புறமே சொல்ல அடுத்த சீனில் எல்லாரும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுவாங்க. வீட்டில் எல்லா இடத்துலையும் லைட்டு கேமரா மைக்குன்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பேய் ஓட்டுற லேடி அவங்க என்ன சொல்கிறான்னா, உங்கள் மகன் இந்த வீட்டில் இருக்கதா நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்க தானே, அதனால அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுவோம். அவன்ட்டு ரூம் எங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு உங்கள் பையனுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தாங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு பொம்மையை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பொம்மையை வச்சுட்டு அதை இவங்க முகத்துக்கு நேராக வச்சு ஏதோ சடங்கு மைக்கி பண்ணுறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க இந்த வீட்டிலே இன்னொரு உலகம் இருக்கும், உங்கள் பையன் ஒருவேளை இந்த இடத்துல காணாமல் போயிருந்தா
அந்த உலகத்துல தான் மாட்டிக்கிட்டு இருப்பான். அதைத்தான் அவங்க கண்டுபிடிக்க போறான். அப்புறமே சொல்ல அந்த இடத்துல லைட்லாம் விட்டு விட்டு எரியுது. இவங்க டக்குன்னு எந்திரிக்கிறான். எந்திரிச்சோமே இங்கிட்டு வந்து மெப்பில் வந்து அவங்க எங்கெங்கே போகிறாங்கன்னு சொல்லி மார்க் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே வந்து தேடிக்கிட்டே இந்த நிறைய சின்ன பசங்களாம் இருக்க ஒரு பெட்ரூம் மைக்கு ஒரு இடத்துக்கு வரான். வந்தா ஒரு 5-6 பசங்க பயங்கரமாக அலற சத்தங்குது, அழுகுறாங்க. இவங்க பக்கத்தில் போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. இங்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. அவனை இருக்க ஒரு ஸ்பீக்கர் மூலமாக அந்த சின்ன பசங்களாம் அழுகிற சத்தம்லாம் இவங்களால கேட்க முடியல. ஒரு இடத்துல வந்து இவங்க பயங்கரமாக வந்து கத்த அப்படியே அந்த பேய் ஓட்டுறவங்க அவங்க வந்து மயங்கி வந்துடுறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த இடத்துல கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு இவங்க சொல்கிறாங்க. சரி என் பையனை கண்டிங்களா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த உலகத்தோட இருந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு இங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் இதெல்லாம் நீ நம்புறியா, இவங்க காசுக்காக ஏமாத்துறாங்க, ஒழுங்கு மரியாதை சொல்கிறாங்க, ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்ட அந்த இடத்துல போலீஸ்காரவங்க அவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் சும்மா ஏமாத்துவல அப்படின்னு அவங்களும் சொல்ல இங்கிட்டு ஹீரோயின் செம்மையாக வந்து கடுப்பாயிடான். பையன் தொலைஞ்சு போயிட்டு இதோட 4 மாதம் ஆகுது. இது வரைக்கும் அவனை பற்றி ஒரு ட்ரேஸ் ஒரு க்ளூ கூட இல்லை. அவங்களையாச்சும் ஏதாச்சும் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்ல இங்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை கூட்டிகிட்டு வந்து வெளியே வந்து தள்ளி விட்டுறாரு. நம்ம ஹீரோன் அவங்க கிட்ட போயிட்டு எப்படி நான் என் பையனை கண்டுபிடிக்கிறது அப்புறமே கேட்க நீ இப்போ தான் தைரியமாக இருக்கணும், உன் தேடலுக்கான கேள்வி இந்த இடத்துல தான் இருக்குது அப்புறமே சொல்ல நம்ம ஹீரோன் உள்ளுக்கு வராங்க. இங்கிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வா போகலாம் அப்புறமே சொல்ல இவங்க சொல்கிறாங்க எப்படி வருது, நம்ம பையன் இங்கே தான் இருக்கான், அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு, அதை நம்ம தேடி கண்டுபிடிக்காம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக அழுக இவர் வந்து சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பையனை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கிடைக்கல, உடஞ்சி போய்ட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே எழுந்திரிச்சு உள்ளுக்கு வரப்ப ஒரு ரூமில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவங்க வராங்க. சைமன் நீ இங்கே இருக்கியா அப்படின்னு கேட்க ஒரு கண்ணாடி உடஞ்சிக்கிட்டு வந்து கீழே விழுகுது. இவங்க வந்து அந்த கண்ணாடியை விளக்கிட்டு பணியை பார்த்தா ஒரு வலி மைக்கு இருக்கு. அதை திறந்து பார்த்தா நிறைய பசங்களோட பேர்லாம் போட்டிருக்கு. அதுக்குள்ள ஒரு பெட்டிமே இருக்கு. அதை திறந்தா நிறைய பொம்மைகள்லாம் இருக்கு. அப்போ நடுவில் ஒரு பொம்மை இல்லை, இவங்க பையன்கிட்ட ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து அவனை வச்சா அவனை இன்னொரு கதை வந்து திறப்படுது. அதுகளுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கு. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா இவங்களும் உங்கள் பையனும் இருக்கமே இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. உன் கூட நான் அந்த கேம் விளையாடணுமா அப்படின்னு நம்ம இப்போ தான் கேட்குறான். அந்த ட்ரெஷர் அண்ட் கேம். இவங்க அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வரான். ஹெல்பத்தில் அந்த ஃபோட்டோ இருக்க இடத்த தேடுறான். தேடினா ஒரு பூ வந்து வாடி போய்ட்டுருக்கு. அந்த பூவை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி வரான். தோட்டத்தில் தான் அந்த செடி இருக்கும். அந்த செடி இருக்க இடம் ஃபுல்லாக தேடி பார்த்தா ஒரு துணி மைக்க மாட்டுது. அந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ தான் ஞாபகம் வருது, இது இவங்க தைச்ச ஒரு பெட்ஷீட்டோட துணி தான். அங்கேருந்து ரூம்க்கு வரான். கவர்ட்டில் இருந்து அந்த துணியை எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக விலக்கி பார்த்து உள்ளுக்கு இருந்து ஒரு கவர் ஒன்று மாட்டுது. இந்த கவர் எங்கே இருந்திருக்கும், அந்த பேபி டீத்தெல்லாம் இருந்துச்சு, அந்த பாக்ஸோட தான் இந்த கவர் இருந்திருக்கும். இவங்க அந்த கவர் எடுத்துக்கிட்டு அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி ஒரு கதவோட ஹேண்டில் ஒன்று மாட்டுது. அதை எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக எல்லா டோர்லேயும் வந்து வச்சு பார்க்குறான். எதுலேயுமே செட் ஆகலை. அங்கேருந்து கிளம்பி கேரேஜுக்கு வரான். அந்த இடத்துலையும் வச்சு பார்க்குறான். அங்கேயும் எதோடையும் வந்து செட் ஆகலை. சரி இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தால் கீழே ஏதோ ஒரு மைக் இருக்குது. கிட்ட வந்து பார்த்தா ஒரு செயின் மைக் இருக்குது. அந்த செயின் எடுத்து பார்த்தா அந்த பாட்டி அவங்க இந்த இடத்துக்கு வந்தப்போ இதை இவங்களுக்கே தெரியாமல் கீழே விழுந்த மைக் இருக்குது. அவங்க ஏன் இங்கே வந்தாங்க, எதுக்காக கையில் ஷவல் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனை ஒரு சில மூட்டையெல்லாம் இருக்குது. அந்த மூட்டையெல்லாம் விலக்கி பார்த்தா உள்ளுக்கு ஒரு டோர் ஒன்று இருக்குது சீக்கிரட்டாக. இவங்க ஒரு ஷவல் எடுத்து அதை வந்து உடைக்கிறான். உடைச்சிட்டு உள்ளுக்கு ஒரு லாந்தர் விளக்கு எடுத்துக்கிட்டு உள்ளுக்கு போனால் நிறைய மூட்டையெல்லாம் இருக்குது. அந்த மூட்டையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வந்து வெளியே போடுறான். அப்போ ஒரு மூட்டை அவனை ஒரு ஆணியில் வந்து கிழிச்சிக்கிட்டு அப்படியே வந்து அந்த மூட்டையில் ஏதோ சாம்பல் மைக்கி கொட்டுது. இவங்களும் சாம்பல் நினச்சிட்டு அதை வந்து லைட்டாக வந்து விலக்கி பார்க்குறான். விலக்கி பார்த்தா உள்ளுக்கு வந்து நிறைய மனுஷங்கள்ட்ட எலும்பு கூட்டலாம் இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன பசங்கள்ட்ட மைக்கி இருக்குது. அப்படியே ஒவ்வொரு மூட்டையாக பிரித்து பார்த்தா அதில் நிறைய சின்ன பசங்கள்ட்ட எலும்பு கூட்டலாம் இருக்குது. இவங்களோட ஒரு 5 பசங்க சின்ன வயசில் விளையாடிக்கிட்டு இருப்பான். அவங்க எல்லாமே இந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸ். அவங்க போட்டிருக்க அந்த காலுக்கான க்ரிப்பு, வாயில் போட்டிருந்த கிளிப்ஸு எல்லாமே அதில் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த இறந்து போனாங்களே அந்த ஆயா அவங்ககிட்ட அந்த மாஸ்க் போட்ட மகனோட விளையாண்ட அந்த 5 சின்ன பசங்க தான் இந்த இடத்துல வந்து கொடூரம் வந்து கொலை செய்யப்பட்டு இந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பையன்ட்டு மாஸ்கை பிடிங்கிட்டு அவனை அந்த குகையில் தள்ளினது இவங்க 5 பேர் தான். அதுக்காக வேண்டி தான் இந்த பாட்டி இவங்க 5 பேர்த்தையும் இப்படி கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வர அதுக்கப்புறம் என்ன போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணால் இங்கிட்ட அந்த டேப்பை மறுபடி போட்டு ப்ளே பண்ணுறான். அதில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என் பையன் எங்கே, அவனை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கத இங்கிட்ட வந்து கார்லெஸ் அவர் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னால் இருக்கல, அது வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு 3 நாள் டைம் தாங்க, நீங்கள் முதல்ல போங்க, நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்ல இவரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு திரும்பி அந்த வீட்டையே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அங்கேருந்து வந்து இப்போ தான் இது வீடு, ஆனால் பல வருஷத்துக்கு முன்னுக்கு இது ஒரு அனாதை ஆச்சரியமோ, இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட் பண்ணுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் வந்து கழுவுறாங்க.
கட்டெல்லாம் எடுத்து செட் பண்ணுறாங்க. நிறைய பசங்களுக்கு பெட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு இங்கிட்டு வந்து சின்ன பசங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு சிஸ்டம் மேக்கி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அந்த டோர் ஹேண்டில் அதை எடுத்துக்கிட்டு இவங்க வராங்க. அவனை ஒரு பெல் ஒன்று இருக்கும், அதை வந்து தட்டுறான். பசங்களாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் விளையாடிட்டு அந்தியாகி நைட் டின்னர் வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல இந்த சின்ன பசங்கள்கிட்ட ஆவி இருக்குது. அவங்க தான் அவங்ககிட்ட ஏதோ வந்து சொல்ல வராங்க. அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா அவங்க வழியிலே போய் பிடிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க டைனிங் டேபிளில். மிச்ச நேரம் ஆகியும் யாரும் வராதனால செம்மையை வந்து கடுப்பாகிறாங்க. அந்த டேபிளை இப்படி தள்ளி விட்டுட்டு என் பையன் எங்கே, அவனை என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க எதுவுமே அந்த இடத்துல ஆகலை. அதுக்கப்புறம் சரி இப்போ என்ன உங்களோட நான் விளையாடணும், அப்போ தானே நீங்கள் வருவீங்க அப்படின்ற சொல்லிட்டு இவங்க வந்து கதவை 3 தடவை தட்டுறாங்க. தட்டினா பின்னுக்கு யாராச்சும் வருவாங்க. அதுதான் அவங்கள்ட்ட கேம். இவங்க திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இதனால செம்மையாக டென்ஷன் ஆகுறான். மறுபடியும் தட்டிட்டு இங்கிட்டு திரும்பினா ஒரு சின்ன பொண்ணு டாவி அந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்படியே அடுத்தடுத்த தடவை தட்ட அந்த இடத்துல எல்லா பசங்க டாவியும் வந்துடுது. வந்து இவங்க தோளில் தட்டிட்டு இவங்க ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாரோட இவங்க வந்து பின்னுக்கு வந்து துரத்திட்டு வரான். அதில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு கதவுக்கு பின்னுக்கு வந்து நிற்கிறா. இப்படி தான் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், என் பையன் எங்கே அப்படிமே கேட்க அந்த பொண்ணு அந்த ரூமுக்கு போக இவங்க அந்த ரூமுக்கு போகிறாங்க. இவங்க பையனை தேடிக்கிட்டு இந்த ரூமுக்கு ஒரே ஒருத்தர் வந்திருப்பாங்க. வந்தால் அந்த இடத்துல வந்து அந்த சின்ன பொண்ணு காணா. எங்கடா போனான்னு பார்த்தா பின்னுக்கு வந்து அந்த பொண்ணு அந்த கதவை மூடிட்டு ஓடி போயிடுறா. லைட்டை போட்டால் எப்படி இங்கேருந்து போகிறேன்னு தெரியாமல் கதவெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கான். தட்டிக்கிட்டும் போது ஒரு இடத்துல மட்டும் அந்த பக்கம் ஒரு வழி இருக்க மாதிரி ஒரு சத்தம்னு கேட்குது. இவங்க வந்து அவனை இருக்க பேப்பரை லைட்டாக பிரிச்சுட்டு பார்த்தா உள்ளுக்கு ஒரு வழி மேய்க்கிருக்கு. இப்போ தான் அவங்களுக்கு வந்து விளங்குது இவங்க கிட்ட இருக்க அந்த ஹேண்டில் இதுக்கானது தான். இவங்க அதை எடுத்து போட்டு திறந்தா பனியை வந்து இப்படி ஒரு பேஸ்மெண்ட் போகுது. இவங்களும் பனி இறங்கி வரான். வந்து ஒரு இடத்துல லைட்டை போடுறான். லைட்டை போட்டால் பின்னுக்கு வந்து அந்த மாஸ்க் போட்ட அந்த ஆயை விட்டு இறந்து போன அந்த பையன் டாவி தான். இவங்க லைட்டை போட்டுட்டு தான் இங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த ஆயா இந்த பையனை சின்ன வயசில் இந்த இடத்துல தான் மறைச்சி வளர்த்துருக்கான்னு சொல்லிட்டு. இவங்க அந்த இடத்துல சுற்றி முற்றி பார்க்க இங்கிட்ட ஒரு இடத்துல சத்தம் கேட்குது. இவங்களும் வந்து பார்த்தா ஒரு பெட்ஷீட்டுக்கு சைமன் தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே அப்படியே தூக்கிக்கிட்டு உன்னை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவனை கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல அழுகிறான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கானா வா போகலான்னு சொல்லிட்டு அம்மா இங்கேருந்து போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு இவங்க மேலே வரான். மேலே வந்து அந்த சின்ன பசங்க டாவி எல்லாரும் பயங்கரமாக வந்து சத்தம் போடுறான். இவங்க காதுகளுக்குலாம் நிறைய அலறல் சத்தம்லாம் கேட்குது. அப்படியே கண்ணை மூடிட்டு பயங்கரமாக கத்திட்டு கண்ணை முழிச்சா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அமைதி. இவங்களுக்கு என்ன நடக்குன்னே புரியல. கையில் சைமனை தூக்கி தான் வச்சுருந்தான். இப்போ என்னென்னா அந்த பெட்ஷீட்டுக்கு சைமனை காணும். சைமன் எங்கடா போனோன்னு சொல்லிட்டு இங்கிட்ட எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா ஒரு இடத்துல ஒரு சின்ன பையன் கீழே இறந்து போயிட்டு கிடக்குறான். அந்த கொடூரமான அந்த மாஸ்கை தான் போட்டிருக்கான். இவங்க அப்படியே வந்து பயத்தோடே வரான். பக்கத்தில் வந்து அந்த மாஸ்கை எடுத்து பார்த்துட்டு அப்படியே கதறி அழுகுறாங்க பாருங்க. இப்போ தான் கொடுக்குறாங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஒரு 2-3 ஃப்ளாஷ் கட்டில் இவங்க பையன் கூட பார்ட்டி நடக்கிறப்ப சொல்லியிருப்பான் தோமஸ் என்கிட்ட ஒரு சீக்ரெட்டான ரூம் பற்றி சொன்னான்னு. இவங்க கூட இவனை வந்து அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் இந்த டோர் வழியாக இந்த ரூமுக்கு தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்க சைமனை தேடிக்கிட்டே வந்தால இந்த சீக்ரெட் ரூமுக்கு வந்திருப்பான். இரும்பு லாட்லாம் வந்து கீழே வந்துருக்கும். அதை வந்து எடுத்து அந்த கதை வந்து திறக்க முடியாத மாதிரி இவங்க தான் வந்து மூடிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டில் நிறைய சத்தம்லாம் கேட்டுக்கும். அப்போலாம் சைமன் இதுக்கு மாட்டிக்கிட்டு அந்த கதை வந்து தட்டியிருப்பான். இவங்க கூட இந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு தான் நினச்சிப்பாங்க. அந்த டைம் இந்த சைமன் மேலே படிக்கட்டில் உடச்சிக்கிட்டு கீழே வந்து இவன் அந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்கான். இவங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு நினைக்காம அந்த கதவை மட்டும் திறந்துட்டு வந்து சரியாக தேடி இருந்தாங்கன்னா இந்த பையன் வந்து கிடைச்சிருப்பான். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க பையனை தூக்கிட்டு அப்படியே வந்து மேலே வராங்க. ஒரு ரூமுக்கு வந்து இவங்க பையனை வந்து கட்டி பிடிச்சிட்டு இவங்க வந்து அந்த இடத்துல இருக்க சின்ன பசங்கள்கிட்ட ஆவியெல்லாம் இருக்குது அதுக்கிட்டலாம் பேசுகிறாங்க. இந்த ட்ரெஷர் அண்ட் கேமில் விளையாண்டா அவங்க கேட்குற ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்களா, எனக்கு என் பையன் உயிரோட வேணும் அப்படிமே சொல்லிட்டு இவங்க கையில் இருக்க இந்த பையன் காணாம போனப்போ டிப்ரெஷனுக்காக நிறைய மாத்திரையெல்லாம் போட்டுக்குவாங்க. அந்த மாத்திரையெல்லாம் இவங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. போட்டதுக்கப்புறம் அப்படியே தலையெல்லாம் சுற்றி லைட்டாக வந்து மயங்கிற கட் பண்ண அடுத்த சீனில் இவங்க மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாங்க. பக்கத்தில் பையன் அவனு வந்து உயிரோட வந்து எழுந்திருக்கிறான். அம்மா அப்படிமே சொல்ல இவங்க வந்து அவனை வந்து கட்டி அப்படியே வந்து தழுவிக்கிறாங்க. பின்னுக்கு ஏதோ ஒரு வெளிச்சப்படுது. எந்திரிச்சு பார்த்தா அந்த லைட் ஹவுஸ் அதுலேருந்து தான் அந்த வெளிச்சம் வருது. அப்போ அந்த இடத்துல ஆர்ஃபனேஜில் இது வரைக்கும் இறந்த எல்லா சின்ன பசங்களும் அவங்க கட்டிலேருந்து எழுந்திருக்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்ட அந்த ஆயாட்டு மகன் அவனும் வரான். வந்து எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு இவங்க பக்கத்தில் வந்து இவங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அங்கே இருக்க பசங்களாம் நம்ம ஹீரோயின் கிட்ட எங்களுக்கு ஒரு கதவுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் வந்து ஒரு கதவுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இங்கிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. என்னன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்தா இந்த இடத்துல இறந்து போன சின்ன பசங்க அவங்களுக்கெல்லாம் சமாதி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் கொடுக்குறாங்க பாருங்க இன்னொரு ட்விஸ்ட்டை. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்கட்டு மகனுக்கும் ஒரு கல்லறை ஒன்று இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா இவங்கட்டு மகன்
இவங்க சரியாக வந்து கவனிக்காதனால தான் அவன் வந்து இறந்து போயிருக்கான். அதனால இவங்களால அதை தாங்கிக்க முடியல. அந்த டிப்ரெஷனுக்கான மாத்திரை போட்டுக்கிட்டாங்களே அது நிறைய போட்டு இவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. அப்போ தான் இவங்க வந்து அவங்க உலகத்தில் போயிட்டு இவங்க மகனை மறுபடியும் வந்து பார்த்துருக்காங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்டு. இவர் நேரம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் இவர்கிட்ட காலில் வந்து ஏதோ வந்து தட்டுப்படுது. நம்ம ஹீரோன் கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு, இவர்கிட்ட பாட்டி விட்டு செயின், என்னைக்கு நீ சைமனை தேடி கண்டுபிடிக்கிறியோ அப்போ அந்த செயினை வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அந்த செயின் தான். இவர் அதை எடுக்க இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோன் வந்து சைமனை வந்து எப்படி வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்படியே இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. கதை எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.